ஒரு பிக் பிரேக்கிங் அண்ட் ஷாக்கிங்கான அப்டேட்டோட தாங்க வந்திருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணா சீரியலில் ஒரு மேஜரான ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. என்னன்றதை பார்த்துடலாம். அதாவது வீட்டில் இருந்துட்டே எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அதுக்கு ஒரே ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் மட்டும் இருந்தால் போதும். இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கும் இருக்கு. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. ஆக்டர் சத்யா இருக்கார் இல்லையா, அவர் வந்து இப்போ மட்டுமே ஒரு 3 சீரியல் பண்ணிட்டு இருக்காருங்க. ஜீ தமிழ்ல அண்ணா சீரியல்ல முத்துப்பாண்டி அப்படின்ற ரோல் பண்ணிட்டு இருக்காரு. விஜய் டிவில பனி விழும் மலர்வனம் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் கனா காணும் காலங்கள் சீசன் 2 ஹாட் ஸ்டார்ல பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி 3 சீரியல்ல பண்ணிட்டு இருக்க நேரத்தில் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, எனக்கு இதெல்லாம் வேணாம்ப்பா, பிக் பாஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சீசன் 8ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸாக உள்ள போயிருக்காருங்க. ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கு. அதாவது இப்போ பனிவிடும் மலர்வனத்தில் கூட அப்பப்போ வருவார். அண்ட் கனா காணும் காலங்கள்லையுமே முக்கியமான ரோல் தான் சொல்கிறாங்க. அதெல்லாம் விட அண்ணா சீரியல்ல இவருக்கு நல்ல நேம் இருக்கு. ஏன்னா முத்துப்பாண்டி இசக்கி அந்த காம்போக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இப்போ கிரியேட் ஆகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்போ முத்துப்பாண்டி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வில்லனா இருந்தாரு. இப்போ வந்து பாசிட்டிவா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள ரொமான்டிக்கா கொண்டு போயிட்டு இருக்க நேரத்தில் இப்படி முத்துப்பாண்டி விலகிட்டாரே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எஸ், அவர் ஒரு கன்ஃபார்ம்டு கண்டஸ்டன்ட். இவருக்கு இப்போதான் ஒரு நல்ல ஒரு ஃபேன் பேஸ், நல்ல ரீச் கிடைச்சிட்டு இருந்தது இல்லையா? ஸோ இந்த சமயத்தில் இவர் போயிட்டாரே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா இப்போதான் முத்துப்பாண்டி இசக்கி சீன்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ கூட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு இசக்கிக்கு வந்து சாரீலாம் வாங்கி தரது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது சடனாக இவர் வந்து பிக் பாஸ் 8க்குள்ளே போகிறாரு. ஸோ கண்டிப்பாக இசக்கி முத்துப்பாண்டி பேர் வந்து மிஸ் பண்ண போகிறோம். ஸோ முத்துப்பாண்டிக்கு பதிலாக இப்போ யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ஆக்டர் சத்யா மேபி கதையில் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிற மாதிரி வைக்கலாம், இல்லைனா புதுசாக கொண்டு வரதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பிக் பாஸில் எவ்வளோ நாள் இருப்பாருங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணாமல் புது முத்துப்பாண்டியை தான் இறக்குவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இசக்கி அண்ட் முத்துப்பாண்டி பேரை யாரெல்லாம் மிஸ் பண்ணுவீங்க, யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். இதே மாதிரி பிக் பாஸ்னாலே 2 சீரியலில் ஆக்டர்ஸ் மாறி இருக்காங்க. யார் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.